உயிர் பறிபோய்விடும். கொலையினுடைய தன்மை அது. ஆனால் தற்கொலை என்பது ஒரு மனிதன் வாழவே முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு நாம் இந்த குடும்பத்திற்கு பாரமாக இருக்க வேண்டாம், நம்முடைய பெற்றோர்களுக்கு சுமையாக இருக்க வேண்டாம், நம்மால் எப்படி இந்த சூழலை நாம் எதிர்கொள்வது என்கிற தன்னுடைய மனதுக்குள்ளே 1000 போராட்டங்களை நடத்தி இந்த மகத்தான உயிரை தனக்குத்தானே மாய்த்துக் கொள்வது என்பது கொலையை விட கொடூரமானது என்பதை என்னுடைய அனுபவத்தில் பல்வேறு தற்கொலை செய்த குடும்பங்களை பார்த்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். எனவே கொலையா தற்கொலையா என்பதல்ல விவாதம். பார்த்திபன் உயிரோடு இல்லை, அவன் விரும்பிய அந்த பெண் உயிரோடு இல்லை. இப்ப கேள்வி என்ன? 2 பேர் உயிரோடு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பார்த்திபனுடைய குடும்பமா அந்த பெண்ணினுடைய குடும்பமா என்பதுதானே கேள்வி. அந்த பெண்ணினுடைய குடும்பம் மட்டும் கிடையாது, ஒரு சாதி வெறியை, சாதிய சூழ்நிலையை தமிழ்நாடு பூரா கட்டமைக்கிற சாதிய பிரச்சனைகளை எங்களை பார்த்து நீங்க சொல்ற நாங்க சாதியாக இயங்குகிறோம் என்று அருமையான ரத்தமும் சதையுமான உதாரணத்தை அருமை தோழர் PS குறிப்பிட்டார். அது எல்லோருக்கும் ஒரு பாடம். நாங்கள் எப்படி சாதிய பிரச்சனையை கையாள்வோம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை குறிப்பிட்டார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், சாதியை அரசியலாக்குவது யார்? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் என்ன? மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைக்கு எதிராக போராடி போராட்ட களத்திலே மக்களை திரட்டுவது கம்யூனிஸ்டுகளுடைய அரசியல். இன்றைக்கும் கூட அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தில் 26 நாட்களை கடந்து MRF என்கிற கம்பெனியினுடைய தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையிலே வைத்திருப்பது எந்த சாதி சங்கத்தினுடைய கொடியும் அல்ல. போராடுகிறவனுக்கு தெரியும், சாதிக்கு அப்பாற்பட்டது உரிமைகளில் சோரம் போகாத கொடி என்பது செங்கொடிதான் என்பது எல்லா சாதியை சார்ந்த போராடுகிற தொழிலாளிக்கும் தெரியும். இப்ப MRFல வேலை செய்யறவங்க பூரா தலித்துகளா? ஏறத்தாழ 300 தொழிலாளிகள் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 400 பேர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறான். இந்த 700 தொழிலாளிகளும் தலித்துகளா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாதிகளை சார்ந்தவனும் அந்த 700 தொழிலாளர்கள் இருக்கிறான். அவன்ல எவனுமே சாதி சங்க கொடி எடுக்கல. ஏனென்றால் எந்த சாதி சங்க கொடியும் முதலாளிகளோடு பேசுகிற, பேரம் பேசுகிற, முதலாளிகளை அச்சுறுத்துகிற, முதலாளிகளை பணிய வைக்க எந்த சாதி சங்க கொடியாலும் முடியாது. அது செங்கொடியால் தான் முடியும் என்கிற காரணத்தால் தான் அவர்கள் செங்கொடியை கையில் வைத்து போராடி கொண்டிருக்கிறார். சென்னையில் ஏறத்தாழ 3 மாத காலம் நடைபெற்ற சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம் இந்திய முதலாளிகளை மட்டுமல்ல, வெளிநாட்டு முதலாளிகளை கூட அடிபணி செய்கிற ஆற்றலோடு நம்முடைய சங்கம் போராடி கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்காக போராடுவது என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல். பாதுகாப்போம், பாதுகாப்போம். சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, மனித நேயத்தை போற்றிடுவோம், மனித மனங்களை வென்றிடுவோம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம்.